செங்கல்பட்டில் அதிமுக வேட்பாளர் கஜா என்கின்ற கஜேந்திரனை ஆதரித்து காளியம்மாள் பிரச்சாரம். வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கஜா என்கின்ற கஜேந்திரனை ஆதரித்து கொள்கை பரப்பு செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் காளியம்மாள் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் திமுகவால் இந்த பகுதியில் அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாமல் இருந்துள்ளது. அதனால்தான் தற்போது புதிய வேட்பாளரை நிறுத்தியுள்ளனர். 2 முறை வெற்றி பெற்ற நபர் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யவே. ஆகவே இந்த முறை வேட்பாளரை மாற்றியது வெளிப்படையாக காட்டியுள்ளது. அதனாலே இந்த முறை செங்கல்பட்டில் அதிமுக மாபெரும் வெற்றியை பெறும். அது மட்டுமின்றி போதை, கொலை, கொள்ளை போன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மக்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ வழிவகை செய்யப்படும். திமுகவின் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எளிய மக்கள் யாரும் இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்பதால் போலியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருவதை நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் பணிபுரியும் காவலர்கள் அதிமுகவின் வாகனத்தை சோதனை செய்கின்றனர். ஆனால் திமுகவின் வாகனங்களை விட்டு விடுகின்றனர். முதலமைச்சர் வரும்போது முன்னால் செல்லும் வாகனங்களையும் பின்னால் வரும் வாகனங்களையும் விட்டுவிட்டு முதலமைச்சர் வரும் வாகனத்தை மட்டும் சோதனை செய்வது போல் நாடகம் நடத்துகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பது சரியானால் டோக்கன் வைத்திருந்தால் டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் என்பது சரியா என காளியம்மாள் கேள்வி எழுப்பினார்.